பல லட்சம் கோடிகள் போட்டு நம்ம வீடு கட்டுறோம். ஜப்பான்ல நடந்த ஒரு சிறிய தவறு, அது சிறிய தவறா, பெரிய தவறான்றத இந்த காணொளியில பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த ஒரு பில்டிங் யோகோஹாமால இருக்குங்க. இந்த பில்டிங்ல என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். இந்த பில்டிங்கோட பேஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு கலர் போட்டிருக்காங்க இல்லைங்களா? கான்கிரீட் உங்களுக்கு தனித்தனியா இருக்கிறது தான் நீங்க அந்த கலர்ல உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜா நம்ம கான்கிரீட் போடும்போது அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த ஜாயிண்ட்ல இப்போ உங்களுக்கு சென்டரா வச்சு ஹோல் போட்டு உங்களுக்கு அதிலிருந்து ஃபுல் கான்கிரீட்டை வெளியில் எடுக்கிறாங்க. இந்த ஒரு பில்டிங்கில் முதல்ல இந்த ஜாயிண்ட்லேருந்து வாட்டர் லீக் ஏற்படுது. ஏன் இந்த வாட்டர் லீக் ஏற்படுது அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது 2 கான்கிரீட்டும் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்குது. ஏன் ஒட்டாமல் இருக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கான்கிரீட்டை பாருங்கள். இதுக்கு மேலே வெள்ளை கலரில் தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் ரேட்டான்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க, லேட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்கிரீட்டை நம்ம ஜல்லி, மணல், சிமெண்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டன்ஸ் அப்படின்ற ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த லேட்டன்ஸ்ன்ற லேயரை நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே நம்ம கான்கிரீட் போடணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த லேட்டன்ஸ்ன்ற லேயரை எடுக்காமலே அதுக்கு மேலே அப்படியே கான்கிரீட்டை போட்டதுனால உங்களுக்கு பாண்டிங்கே ஆகலை அப்படின்றது தான் தெளிவாக பார்க்குறீங்க.